வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திணை மாலை 150 இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது நமக்கு மொத்தம் 5 திணைகள் இருக்குது. ஒவ்வொரு திணைக்கும் 30 பாடலாக 5 திணைக்கும் 150 அகப்பாடல்கள் இந்த நூலில் இருக்குது. இந்த நூலுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சமணர். ஏலாதின்ற நூலை எழுதினதும் இவர் தான். இதில் வரக்கூடிய ஒரு பாடல் பார்த்திங்கன்னா, ஒரு சுடரும் இன்றி உலகு பாழாக இரு சுடரும் போந்தன என்றார். அப்படின்னா என்னென்னா, வெளிப்படையாக ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னா, சூரியனோட ஒளி இல்லைன்னா உலகமே இருண்டிடும். ஆனால் அதுக்கு பதிலாக 2 சுடர்கள், அதாவது சூரியன் இல்லைன்னா சந்திரன் இல்லைன்னா வேறு ஏதாவது 2 ஒளி தரக்கூடிய ஒரு விஷயங்கள் தோன்றும் அப்படின்ற ஒரு கருத்தை இது வெளிப்படுத்துது. இதை நம்ம இருள் ஒளி இல்லை நன்மை தீமை இந்த மாதிரி இன்னொரு தன்மையாகவும் இதை பொருள் கொள்ளலாம். ஒரு சுடரும் இன்றி உலகு பாழாகனா, ஒரு ஒளி ஆதாரம் இல்லைன்னா உலகம் பாழைநற்று போகும், இல்லைன்னா இருண்டு போகும். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அது அறிவாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த அறிவையோ அன்பையோ நம்பிக்கையோ நம்ம இழந்துட்டா நம்ம ஒரு இழப்பை தான் நோக்கி போக வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் இரு சுடரும் போந்தன. அப்போ 2 ஒளி மூலங்கள் தோன்றும். இந்த ஒளி மூலங்கள் நமக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யறோம், இல்லைன்னா புதிய வழியை காட்டணும். அந்த மாதிரி சக்திகள் இல்லைன்னா ஒரு வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் அமையும் அப்படின்றது தான் இதில் சொல்லுது. அதாவது இதோட பொருளடக்கம் என்னென்னா, இழப்புகளுக்கு பின்னால் வர புதிய வாய்ப்புகள், அழிவுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு உருவாக்கம் இல்லைன்னா ஒரு தேடல் நமக்கு ஒரு புதிய வழியை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இந்த பாடலுக்கு நம்ம பொருள் கொள்ளலாம். இந்த மாதிரி பல வரிகள் இந்த பாடலில் இருக்குது, இந்த நூலில் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த நூலை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.